விசித்ரா. ஒரு பேட்டியாளராகவும் விமர்சகராகவும் இருக்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா? சிக்கலான ஒரு விஷயம். சினிமா கலைஞர்களை தாண்டி மற்றவங்களெல்லாம் நேர்காணல் பண்ணுறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? எனக்கு இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு மனிதர்கள் ரொம்ப பிடிக்குது. நீங்கள் சந்தித்ததில் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. கான்ட்ரவர்சின்னா இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பலரும் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை பற்றி கருத்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அலா அபுதாகிரு சோப்பை வச்சுக்கிட்டு பெருத்தாலேயே அலையிறாம்ல. யாரு குடத்துக்குள்ள போட போறான்னு தெரியலையே. அவன் நம்ம மைமூன்குள்ள குடத்துல தான் சோப்பை போட போறான். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் விசித்ரா. ஒரு பேட்டியாளராகவும் விமர்சகராகவும் இருக்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா? சிக்கலான ஒரு விஷயம். கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸான்னு எனக்கு தெரில. சிக்கல் எங்கேருந்து வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். இந்த படம் எனக்கு சுத்தமாக பொருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல வேண்டியதும் முக்கியமான ஒரு பொறுப்பு. பட் அதை சொன்னவங்கக்கிட்டேயே மறுபடியும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பேசலாமான்னு கேட்குறது ஒன்று இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலி நீங்கள் எடுத்த இந்த படம், ஏன்னா நான் நிறைய செக்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் என்னுடைய ஸ்பேஸில். கடந்த கால படங்களை அவங்ககிட்ட ரீவிசிட் பண்ணுறதும் பண்ணுவது உண்டு. ஸோ இட் குட் வெல் பி தட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் அவங்க ரிலீஸ் ஆன படத்து மேலே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நான் மறுபடியும் அவங்ககிட்டே பேசிட்டு எனக்கு ஆக்சுவலி 10 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு படம் பண்ணீங்கல்ல, அந்த படத்தை நீங்களும் நான் ரீவிசிட் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் கூச்சப்படாமல் நான் கேட்டுருவேன் நான் ஓப்பனாக. ஸோ இதெல்லாமே சிக்கலான இடங்கள். நம்ம சரியாக அன்போடு அணுகும் பொழுது படங்களையும் சரி மனிதர்களையும் சரி சிக்கல்கள் உருவாவதில்லை. பட் பெரும்பாலானவங்களுக்கு ஏன் இது சிக்கலாக இருக்கக்கூடும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனி மனித தாக்குதல்லாம் செய்கிறவங்களுக்குலாம் அது சிக்கல் தானே. அவங்க அதை பண்ணிவிட்டு வரீங்களா நம்ம கூட பேசுறதுக்குன்னு கேட்க முடியாது. இதை நேர்மையாக அணுக முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நான் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, விமர்சனமும் செஞ்சுக்கிட்டு இன்டர்வியூஸும் செய்கிறவங்களால விமர்சனங்களை நேர்மையாக அணுக முடியுமான்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. பட் அதை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை சரியாக செய்யும்போது உங்களுடைய நோக்கம் இன்னொருத்தரை காயப்படுத்துவது இல்லை அப்படின்னும் போது அதை புரிஞ்சிக்கக்கூடிய சென்சிட்டிவிட்டி இவங்ககிட்ட இருக்குது. அதை தான் அவங்க திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்காங்க. இல்லைன்னா இன்னி வரைக்கும் இப்போ நான் பேசின எல்லாருமே அவங்க ஏதோ ஒரு படம் எடுத்திருப்பாங்க, எனக்கு ஒர்க் ஆகாத ஒரு படம் அதில் இருந்துகிட்டே இருக்குல்ல. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரீவிசிட் பண்ணி பேச முடியுதில்ல அடுத்தடுத்து அவங்க படங்களை எடுக்கும்போது. ஸோ அவங்க நம்புகிறாங்க ஏதோ ஒரு விதத்தில். இல்லை அப்போது ஏதோ ஒரு விதத்தில் இவருக்கு செட் ஆகலை அதனால நாம் மோசமான படம் எடுத்தால் அவன் நினைக்க தேவையில்லை. ஸோ சிக்கல் தான் கண்டிப்பாக. முதல்ல விமர்சனம் எழுதும்போது முன்மாதிரியாக யாரை வச்சுக்கிட்டீங்க? சரி, எனக்கு அந்த டைமில் பரத்வாஜ் ரங்கன் அவங்களுடைய ரைட்டிங் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவருடைய ரைட்டிங் முக்கியமாக இந்த டைமில். ஏன்னா நான் சுற்றி தேடுறேன் நம்ம டீப்பாக பார்வை ஒன்று இருக்குது. சில படங்கள் பார்த்துட்டு ஐ திங்க் ரிவ்யூஸை மக்கள் பார்க்கறதுக்கான காரணமே இதுதான் நினைக்கிறேன். தனக்குள் தோன்றிய சிந்தனைகளையும் சந்தோஷங்களையும் வேறொருவருக்கும் அது தோணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் என்ன எல்லாருமே இப்படி பார்க்குறீங்க படத்தை, இப்படி மேலோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு 5-6 ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதே தான் இருக்கும் எல்லா ரிவ்யூஸ்லையுமே. சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணுமேன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, எடிட்டிங் கிறிஸ்பாக இருந்திருக்கலான்னு ஒன்று சொல்லுவாங்க, கதையை விவரித்து ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடங்காத விமர்சனங்களாக அவரையுடையது நான் ஆரம்பித்த காலகட்டங்களில் இருந்துச்சு. அது மாதிரி ஆவது அப்படின்றதுல எனக்கு என்றைக்குமே உடன்பாடு இருந்ததே கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்களே, நீங்கள் எதுக்கு அது மாதிரி? அப்போது உங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய தனித்தன்மையாக நான் பார்ப்பது என்னுடைய எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு படங்களை ஏதோ அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையும் அதனுடைய அழகியலை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையும் ரெண்டுமே இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப எம்பத்தட்டிக்கான ஒரு பர்சனாக நான் என்னையே நினச்சிக்கிறதுனால அது வழியாக நான் எமோஷ்னலாக டைசெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் படங்களில். நான் ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் நான் அவ்வளோ இன்டர்வியூஸ் கன்சியூம் பண்ணதில்லை பெருசாக.
அதுதான் வீடியோ கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது உண்மையை சொல்லணும்னா. எப்போல்லாம் ப்ரிப்பரேஷன் ஒன்று நடக்குதோ அப்போது அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு எனக்கு படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறத விட. என்றைக்குமே நான் பேர்பட்டவனாக தான் இருந்திருக்கேன். அதனாலேயே யாராவது 5000 வேர்ட்ஸ் எழுதுனாங்கன்னா அந்த அனாலிசிஸை நான் படிக்கிறதுல எனக்கு இன்னும் நிறைய கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 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 கான்வர்சேஷன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸை விட. ஸோ அதில் முன் உதாரணமாக நான் ஸ்பெசிஃபிக்காக நினச்சது இல்லை. தத்துன்னு ஏதோ பண்ண ஆரம்பித்தேன் நிஜமாவே இப்படி வந்துட்டு. ஏன்னா இதெல்லாம் சரியா தப்பா, ஏன்னா நிஜமாக நான் அவ்வளோ பார்த்துருந்தேன்னா ஐயோ இதெல்லாம் அலோடே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். இங்கே யாருமே 1.5 மணி நேரத்துக்குலாம் பெருசாக பேசுறது இல்லை. ரிவ்யூஸ் எல்லாம் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸுக்கு மேலேயே நீங்கள் பாருங்களேன், யாருமே பெருசாக அதுக்கு மேலே பேசவே மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி தான் நம்மளும் அப்படி பண்ணால் தான் செல்லுபடி ஆகுமோன்ற இடத்துலையே நான் நினச்சிருப்பேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே பெருசாக கன்சியூம் பண்ணாதது தான் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வர்றதை நம்ம பேசுவோம், பார்க்குறவங்க பார்க்கட்டும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் நினச்சமாக. இந்த நேர்காணல்கள் அப்படின்றது வந்து நிறைய ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ காலத்துக்கு மக்கள் இந்த நேர்காணலாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்குமே இருக்கும் சார். இது மறையவே மறையாதுன்னு நினைக்கிறேன் நான். காரணம் இன்னைய தேதிக்கு எஸ்பெஷலி, அதாவது ஒரு சில வருஷம் வரைக்கும் கூட நிஜத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க 1 to 1 பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ நம்ம 2 பேரும் இந்த கேமரா இல்லைன்னா கூட 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. ஒரு அமைதி இருந்துச்சு, ஒரு பொறுமை இருந்துச்சு. ஃபோன் இல்லை, ஃபோன்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு இல்லை. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா உங்களுக்கு? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கான்வர்சேஷன்ஸ் வழியாக தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் நீளமாக பொறுமையாக பல விஷயங்களை ஆராய்ஞ்சு பேசுகிறதுனுடைய ஒரு திருப்தி ஒன்று இருக்குது, ஒரு அமைதி கொடுக்குது உங்களுக்கு. அது வந்து இது வழியாக தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லா ஊடகங்களும் அதை செய்யலாம். அவங்களுக்கு எது செட் ஆகுதோ, யார் செட் ஆகுறாங்களோ, இப்போ சாய் விசித்ரா பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண் மூடித்தனமாக நேராக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் என்ன போட்டிங்கன்னு வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அதே ஆட்கள் வந்து மற்ற சேனல்ஸுக்கெல்லாம் போய் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ண முடியுதா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வர்றோம் 1 மணி நேரம் பேசுகிறோம் பார்த்துருவாங்கன்றதெல்லாம் நீங்கள் கிராண்டடாகவே எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் அது சரியாக செய்யும்போது, உங்களுக்கான ஒரு இடத்த உருவாக்கிக்கும் போது, இது என்றைக்குமே நிற்கும் நிலைக்கும் தான் நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ். நான் பிழைக்கணுன்றதுக்காகவாவது நான் அதை நம்பிக்கையை வச்சுக்கிட்டு தான் ஓட்ட வேண்டியிருக்கு. சினிமா கலைஞர்களை தாண்டி மற்றவங்களெல்லாம் நேர்காணல் பண்ணுறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? எனக்கு இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு மனிதர்கள் ரொம்ப பிடிக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனித்தன்மை, ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு சோல் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அது சினிமாவில் வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லைல்ல. மேபி நான் நினச்சிட்ருக்கேன் ஸ்போர்ட்ஸ் ஸ்பேஸில் போய் கொஞ்சம் சில கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாமா. ஏன்னா காமெண்ட்ரி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேயும் நான் பண்ணுறேன், தமிழ் காமெண்ட்ரிலாம். அதனால் எனக்கு ஃபுட்பால், கிரிக்கெட் இதுலேயும் ஃபுட்பால் முக்கியமாக எனக்கு ஆர்வம்லாம் இருக்கிறதுனால மேபி இதை சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாமோ, அதுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன்ஸ் நடத்தலாமோ. மேபி சில பிஸ்னஸ் பீப்புள் கூட பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனிட்டி என்னன்ற பேசுகிறதுக்கான ஒரு இடத்த உருவாக்கிக்கலாமா, இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன். சினிமாவை தாண்டின கலைகள், இசை ஃபார் ஷோர். ஆல்ரெடி நான் மியூசிக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் நாராயணும், தீயும் அவங்க பண்ணது வந்து ஒரு சினிமா பாட்டு இல்லைல்ல, ஒரு இண்டி சாங் தானே பண்ணாங்க. பட் அதையும் அதுக்குள்ளேயும் போய் ஐம் ஏபிள் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தேம். ஸோ அதுதான் எங்கெங்கெல்லாம் இது அழகாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பண்ணலான்ட்டு தான் தோணுது, சினிமாவை தாண்டியும் கூட. அது ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒத்துப்பாங்களான்ட்டு தான் தெரில. சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் ஒன்று பண்ணி நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா வேறு ஒன்று பண்ணால் கோச்சுப்பாங்களா, பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். பட் நம்பி எதாவது பண்ணலாம் மேபி. உங்களுடைய பேட்டியின் போது உங்களை ஆச்சரியப்படுத்தியவங்க யாராக இருக்காங்களா? ராஜா அவர்களுடைய நகைச்சுவைன்னு ஒன்று சொன்னேன். அது போல் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பிரிண்ட் கான்வர்சேஷன் எனக்கு நடந்தது வந்து ராஜீவ் மேனனோட அவர் கூட நடந்துச்சு. அந்த டைமில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் எடுப்பார், ஷூட் பண்ணுவாருன்றது கூட நமக்கு தெரியும். பட் அவருடைய பார்வை சினிமாவில் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு தெரியல. ஜென்ரலாக அப்படி தற்செயலாக மீட் பண்ண போயிட்டு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 1 hour பேசியிருப்பேன். அந்த 1 hour முடிச்சுட்டு அவ்வளோ பேஷனேட்டாக வெளியே வந்தேன், ஆர்ட் பற்றி, சினிமாவை பொறுத்தே. ஸோ ஒருத்தருக்குள்ளே, அதாவது சில பேருக்குள்ளே அந்த தீ சும்மா தெரிச்சுக்கிட்டு இருக்கும்ல, சினிமாக்காக, கலைக்காக அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒரு ஃபயராக இருக்கும் அவங்களுக்குள்ள. அது ஒரு பேஷனாக இருக்கும், அது ரொம்ப அடிக்டிவாக இருக்கும். எனக்கு மிஷ்கின் அவர்கள் பொறுத்தவும் அதுதான் தோணும் ஒவ்வொரு வாட்டியுமே. அகெயின் அவர் முதல் முறை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் அப்படின்னு தெரியும். டீப்பாக ஆர்ட்டெல்லாம் யோசிப்பார், சிந்திப்பார், குவர்க்கியான ஒரு பர்சன் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் வாழ்க்கையை இப்படி ரசிக்க முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மனுஷன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரசிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு இலையை நீங்கள் அவர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை பொறுத்து 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசுவார். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்ன, அது எப்படியெல்லாம் சினிமாவில் கேப்சர் பண்ண, என்ன வேணால் பேசுவார் அவர். அண்ட் அது எதுவுமே
ஆழமாக சிந்திக்காமல் உணராத விஷயங்களாகவே இருக்காது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அதாவது எனக்கு ரொம்ப பொறாமையாகவே இருக்குது. எனக்கும் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும், அவ்வளோ கொஞ்சம் கூட வாழ்க்கையினால் கலங்கப்படாமல் இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. ஏன்னா இங்கே வாழ்க்கை வந்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் கலங்கப்படுத்திடுது. நீங்கள் ரொம்ப உங்களுடைய இன்னசென்ஸை கெடுத்து விட்டுருது. உங்களுடைய சோகம், உங்களுடைய இல்லை யார் ஒருத்தவங்களை ஏமாத்துறதுனாலையோ, உங்களை கேவலமாக நடத்துறதுனாலையோ, உங்ககிட்டேருந்து பிரியறதுனாலையோ, நீங்கள் அந்த அந்த ஒரு இன்னசென்ட்டாக இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கிற ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது நம்ம எல்லாருமே இழக்கிறோம். எவ்வளோ சென்சிட்டிவாக நான் அவர் ஆனால் சுத்தமாக இழக்கவே இல்லை. அது எப்படின்ட்டு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவர் கேரக்டரே அப்படி தானா அப்படின்னு. ஸோ அது என்ன டெஃபினட்டாக ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அவர் கூட பேசினதுக்கப்புறமா. பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் இன்டர்வியூவில். அதுக்கப்புறம் கூட நீங்கள் உட்காந்து பேசும்போதும் அவர் அதுவாகத்தான் இருக்கார் இல்லையா? இது ஒரு இன்டர்வியூ ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த ஸ்பேஸ்லேயே அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் எல்லாருமே சினிமாவையும் கலையையும் வாழ்க்கையையும் சுற்றி நடக்கிற எல்லாத்துடைய அழகியலையும் அவ்வளோ தீவிரமாக ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே உங்களை அசைக்காது, உங்களை சாய்க்காதுன்னு நம்புறேன் நான். நீங்கள் சந்தித்ததில் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. உலகம் அவங்கள அப்படி பார்க்குது. வனிதா இருக்காங்கல்ல, அந்த ஐ திங்க் பிக் பாஸ் வந்து வெளியே வந்த உடனே ஐ திங்க் அந்த டைமில் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. அவங்கக்கிட்ட பேசினேன். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்பர்ஸ் வியூஸ் பொறுத்து தானே யூடியூப் மோஸ்ட்லி இயங்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஹையஸ்ட் வியூஸ் அந்த இன்டர்வியூ தான். நான் யார் கூடலாம் பேசியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது அவங்க மேலே ஒரு பெரிய ஐ திங்க் வியூவர்ஷிப்போ விசிபிலிட்டியோ இன்ட்ரெஸ்ட்டோ இருந்த கட்டம் நினைக்கிறேன் அது. பட் அங்கே கூட எனக்கு வந்து இது கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்க்குறத விட இவங்க ஒரு பெண்ணில் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும்ல, இவங்க எப்படி வாழ்க்கையை பார்க்குறாங்கன்றதுல அதில் ஒரு கோபமோ வலியோ ஆதங்கமோ என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒன்று ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும்ல அவங்களுக்குள்ள. அந்த எமோஷன் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்பேஸ்லேருந்து தான் அந்த கான்வர்சேஷன் லார்ஜ்லி இயங்கிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் கேட்குற அந்த வார்த்தை ஓரளவுக்கு அங்கே தான் பொருந்தும்னு எனக்கு தோணுச்சு. பட் மிஷ்கின் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களா? சில மாதத்துக்கு முன்னாடி கூட ஐ திங்க் அவர் ஐஸ்லாண்டு யூரோப் அங்கெல்லாம் போயிட்டு திரும்ப வந்திருந்தாங்க. ஐஸ்லாண்டு பொறுத்தே ஒரு 20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நாடு எப்பேற்பட்ட ஒரு நாடாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அங்கே அவர் சந்தித்த அவர் என்ன மாதிரி ஆர்ட்டுக்கெல்லாம் எக்ஸிபிஷன் என்னெல்லாம் போனாங்க, அங்கே நேச்சர் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் அவர் அதை பற்றிலாம் பேசும்போதில்ல, நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்குறத விட ரொம்ப அழகாக தெரியும் அவர் பேச்சு. நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் மூடிட்டு இவருடைய விவரிப்பு மட்டும் இவர் எப்படி வர்ணிக்கிறாரு அந்த இடத்த அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிஜமாவே அந்த இடத்த போய் உங்களுக்கு மூச்சு விட்ட ஒரு ஃபீலிங்கே கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை பொறுத்து சினிமாவை பொறுத்து அதெல்லாம் பேசுவேன். சமீபத்திலாம் பேசினேன். திரைக்கலைஞர்கள் மேலே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் அப்படின்றது உண்டா இல்லையா? பட் அவங்களுடைய விமர்சனங்கள் கலைத்துறையின் வழியாக எனக்கு வரக்கூடிய விமர்சனங்களாகத்தானே இருக்குது இல்லையா? இல்லைன்னா மேபி ஐ திங்க் இதுக்கு சரியான விஷயம் சொல்லணும்னா சில முறை அவங்களுடைய அரசியல் பார்வை ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல அவங்களுடைய பார்வை ரொம்ப சிக்கலானதாக தோணுச்சுன்னா ஃபெமினிசம் ஒரு கேவலம் இந்த மாதிரி மேலோட்டமாக சில விஷயங்களை ஒரு பண்ணும்போதோ இல்லை அவங்க சமத்துவத்துக்கு எதிராக அவங்க நிற்பது போல் எனக்கு தெரியும் போதோ படத்தை படமாக தான் பார்க்கணும், படத்தில் அரசியலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இக்னோரண்ட்டாக ஏதாவது சொல்லும் போதோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் அப்போது நமக்கு அது நடிகர்கள்ல யார் எந்த செலிப்ரிட்டி வேணால் சொல்லும்போது ஐயோ இவ்வளோதான் அவங்க இப்படி தான் பார்க்குறாங்க போல இருக்கு உலகத்தை, ஓகே இன்னும் அவங்க நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம சமூகத்தை கவனிக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து தான் இருக்குமே வழிய. அவ்வளோதான். அது போகிற போக்கில் நம்ம டக்குன்னு இவங்க இப்படி பார்க்குறாங்களா, அது நமக்கு உடன்பாடே இல்லையே, சரி எனிவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிடுறோம். மற்றபடி எனக்கு பர்சனல் லைஃப்பில் 0 இன்ட்ரெஸ்ட் சார். ஐ திங்க் மோஸ்ட்லி மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க மேலே வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாமே அவங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்ததாகத்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூட ஒன்று சொன்னேன்ல, அவங்களுடைய சமூக அதெல்லாம் வச்சு யாரும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. அவங்க வந்து எந்த திருமணத்தில் இருந்தாங்க, எதுலேருந்து வெளியே வந்தாங்க, எந்த சூழலில் வந்தாங்க, இதெல்லாம் தான் கடுமையாக அவங்கள தரக்குறைவாக பேசுவதற்கான இடமாக இருக்குது. அதில் எல்லாம் எந்த இதுவுமே இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கிரேவான மனிதர்களாக தான் நான் பார்க்குறேன். யாரும் அவ்வளோ உன்னதத்தின் உச்சகட்டமாக என் கண்ணுக்கு யாரும் தெரியல, என்னையும் சேர்த்து. இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பலரும் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை பற்றி கருத்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க, அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்மளுமே அவங்கள தள்ளியிருக்கோன்னு கூட எனக்கு தோணுது. ஒருவேளை இப்போது
அரசியல் நாட்டம் இல்லாதவர்கள், இதை பற்றிலாம் பேசவே விருப்பம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? நான் வரேன், சினிமா பண்ணுறேன், எனக்கு சினிமா மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட், என்ன ஆளை விட்டுருங்கன்ற இடத்துல அவங்களையும் நம்ம விட்டு வைக்கிறது இல்லை. அவங்களையுமே போய் நம்ம பொழுதுபோக்குக்காக போய் ஏதாவது துருவி ஏதாவது ஒன்று கேட்டுறோம் அவங்ககிட்ட போய், அம்மா இப்படி ஒன்று நடந்துச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அதுக்கான ஒரு ட்ராக்ஷன் ஒன்று கிடைக்கிது இல்லை. இப்போது எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எந்தெந்த ஒப்பீனியன்ஸில் நீங்கள் ட்ராக்ஷன் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு டென்னிஸ் பிளேயர்னுடைய சினிமா பார்வைக்கு நம்ம ட்ராக்ஷன் கொடுக்கறதில்ல. ஒரு கிரிக்கெட்டர் வந்துட்டு இதுதான் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட நம்ம அவ்வளோ மரியாதை அது கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அது அவங்கள தனிப்பட்ட ஒரு பார்வையாக நம்ம பார்த்துட்டு அதை இக்னோர் பண்ணலாமே ஒழிய, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா சூப்பர்ப்பா, எனக்கு பிடிச்ச படம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சச்சினுக்கும் பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கலாமே ஒழிய, அவங்களுடைய துறை தாண்டி அவங்க ஒன்றத்தில் பேசும்போது அவங்க அதை சம்பாதிக்கணும். இல்லை, என்னுடைய துறை தாண்டி நான் இதுலேயுமே தீவிரமாக யோசித்து சிந்திக்கக்கூடிய ஒருவர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவங்க சில ஒப்பீனியன்ஸ் வச்சா தென் ஷோர் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் சொல்லக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதுக்குள்ளே விழுவாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் அந்த இடத்துக்கு நம்ம அவங்கள கான்ஸ்டன்ட்டாக தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பொறுத்து என்ன நினைக்கிறேன், இதை பொறுத்துன்னு கேட்கும்போது நம்ம தான் அந்த அந்தஸ்து அவங்களுக்கு கொடுத்து, அப்போ அவங்களுக்குமே தோணும், நம்ம இதை பொறுத்தெல்லாம் நம்ம சொல்லணும் போல இருக்குது. சொல்லும்போது தான் நம்ம பெரிய ஆளாக பார்க்கப்படுவோம் போல இருக்குது. இப்போ ஏன்னா அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ நம்மளும் ஒன்று சொல்லணுன்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறோமோன்னு தோணுது. அடுத்து உங்கள் பயணம் எப்படி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும்? சார் நீங்கள்லாம் பயங்கர வெல் கனெக்டட். எனக்கு எதுவுமே ஒரே ஒரு விஷயம் செய்கிறது ரொம்ப வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் செய்யறதுல. அதனால தான் ப்ராப்ளி ஒரு பக்கம் இன்டர்வியூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மறுபக்கம் ஸ்போர்ட்ஸ் காமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கு வெவ்வேறு விதங்களில். பார்ப்போம், இந்த ஸ்கிரிப்டுகள் திரைப்படங்களாக மாறினால் இந்த திரைப்படங்கள் அதுக்கான முயற்சிகள் இருக்கீங்களா? கண்டிப்பாக சார். ஐ திங்க் ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் சில மாதங்கள் ஸ்டார்ட் கூட ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு இயக்குனர். பட் அதான் இது உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப வாலட்டைலான ஒரு ஸ்பேஸ், எப்போ என்ன வேணால் நடக்குன்ற ஒரு இடம் இல்லை. அதனால் இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கதைகள் மேலே என்றைக்குமே எழுதுவதில் பெரிய நாட்டம் உண்டு. நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அந்த ரோடு வழியாக, அந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்குறதுல நான் கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கேன். பட் இந்த எல்லா ரோட்லேயும் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதுதான். ஏன்னா எனக்கு எதை பார்த்தாலுமே அழகாக இருக்குது. இது சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதுக்கான நேரமும் இருக்குது. வாழ்க்கையில் அவ்வளோ டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு இந்த லைஃப்பில் யூ கேன் கன்சியூம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ். அப்படி தான் பார்க்குறேன். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் சொல்கிறேன், வெரி கிரேட்ஃபுல் ஃபார் யூ ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.